அப்போ 2வது பாதை என்ன? அதுதான் ரெகுலர் திட்டம். உங்க பிசினஸுக்கு எந்த எல்லையும் வேணாம், இந்தியா முழுக்க வளரணும்னு கனவு இருந்தா இதுதான் உங்களுக்கான பவர்ஃபுல்லான வழி. சொல்லப்போனா இதுதான் ஜிஎஸ்டியோட ஸ்டாண்டர்ட் ஸ்கீம். வளரணும்னு நினைக்கிற பெரும்பாலான பிசினஸ் தேர்ந்தெடுக்கிறது இந்த வழியதான். காம்போசிஷன் ஸ்கீம்ல என்னென்ன குறைகள் பார்த்தோமோ அது எல்லாத்துக்கும் தீர்வு இந்த ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கு. நீங்க ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம், இந்தியா முழுக்க எங்க வேணாலும் பிசினஸ் பண்ணலாம், எந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லயும் விற்கலாம், கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணலாம். இதுக்கு டர்ன் ஓவர் லிமிட்டே கிடையாது. இதுதான் உண்மையான growth மோடு. ஆனா இவ்ளோ சுதந்திரம் கிடைக்கும்போது கூடவே சில பொறுப்புகளும் வரும் இல்லையா? ரெகுலர் ஸ்கீம்ல நீங்க மாசம் மாசம் இல்லனா காலாண்டுக்கு ஒரு முறை ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், கணக்கு வழக்குகளை ரொம்ப டீடைலா மெயின்டைன் பண்ணணும், ஒவ்வொரு பொருளுக்கும் சரியான ஜிஎஸ்டி ரேட் போட்டு பில் பண்ணணும். ஆரம்பத்துல இது கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நாடி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க இந்த ப்ராசஸ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக்கிடுவாங்க.